அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ தமிழ் ரேடியோ நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பதிவில் காணலாம். முயற்சியை முதுகெலும்பாக கொண்டவர்களே, குடிசையில் வாழ்ந்தாலும் கோபுரமாய் சிந்திப்பவர்களே, எதிலும் அழகையும் நேர்த்தியையும் விரும்பும் நீங்கள் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். பணம் பதவி பார்த்து பழகாமல் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக நேசிப்பீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/1/2023 முதல் 29/3/2025 வரை உள்ள காலகட்டங்களில் 6ஆம் வீட்டில் அமர்வதால் விபரீத ராஜயோகத்தை அள்ளித் தருவார். மன இறுக்கம், கோபத்திலிருந்து விடுபடுவீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையின் பாதையை சீராக அமைத்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் அமையும். பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடிப்பீர்கள். பிள்ளை பேறு கிட்டும். மனைவி உறுதுணையாக இருப்பார். தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி சிறப்பாக நடத்துவீர்கள். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். வழக்கு சாதகமாகும். இப்போது இந்த சனி பகவானின் பார்வை பலன்களை பற்றி பார்ப்போம். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் கௌரவம் கூடும். சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வராது என்று நினைத்திருந்த பணமும் கைக்கு வரும். உறவினர், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் திருதிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 17/1/2023 முதல் 14/3/2023 வரை மற்றும் 13/10/2023 முதல் 24/11/2023 வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சகோதரர்களால் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதேபோல் 15/3/2023 முதல் 7/4/2024 வரை மற்றும் 3/9/2024 முதல் 27/12/2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கல்யாணம், காதுகுத்து என வீடு களை கட்டும். அதேபோல் 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உங்கள் சுக சப்தமாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் வீடு மாறுவீர்கள். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். இல்லத்தரசிகளே, தாம்பத்தியம் இனிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அலுவலகம் செல்லும் பெண்களே, உங்களை நம்பி மேலதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். கன்னிப்பெண்களே, காதல் கசந்தது இப்போது இனிக்கும். கல்யாணங்கள் கைகூடி வரும். பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள். வியாபாரிகளே, அதிரடி லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்வீர்கள். வியாபாரிகள் சங்கத்தில் பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். கூட்டுத் தொழில் வளர்ச்சி அடையும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகஸ்தர்களே, இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமர்வீர்கள். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் உண்டு. கணினி துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி எங்கும் எதிலும் திடீர் யோகங்களையும் எதிர்பாராத வெற்றிகளையும் தருவதாக அமையும். இப்பொழுது இந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம்.
தஞ்சாவூரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று வணங்குங்கள். ஆதரவற்ற முதியோருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். மேன்மேலும் முன்னேறுவீர்கள். இதேபோல் அடுத்தொரு பதிவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் ரேடியோ.